என்ன சொன்னேன்? அப்பதான் சொன்னார் பாதுகாப்பா. சரி, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கண்ணா, இப்ப குழம்பு வந்து நல்லா இருக்கான்னு சமைச்சோம்னா ருசி பார்க்கறது உண்மைதான். உப்பு இருக்கா புளி இருக்கா சரியா சமைச்சிருக்கவான்னு. விரதத்துக்கு சமைச்சோம்னா உப்பு புளி போடாமா அப்பமா தெரியாது. சைட்ல பொம்பளை பார்த்தா கொண்டு போயிட முடியாது. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வச்சுக்க. சரி, நெய்வேத்தியம் சாமி செஞ்சு உப்பு புளி பார்க்க முடியுமா? எதை ருசி பார்க்கணுமா அதான் எல்லாத்தையும் ருசி பார்க்க முடியாது சொல்ல தெரியாது அவனுக்கு. என்ன விஷயமா பிடிக்க முடியுமா? சரியா? உண்மைதான். தோல் உரிக்கிறது யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் நல்லா வாங்க போட்டு பாப்பா டிஸ்கஷன் போடுவாங்க பாரு. சோதனை இல்லாம கிடக்கிற தோலை உரிக்கிற வரைக்கும் அது மாதிரி மானதான் கையில பிடிக்கவே முடியாது. ஆனா சிங்கமே அவ்வளவு நேரம் துரத்துக்கிட்டாலையும் ஒரு சிங்கம் போய் மானை பிடிக்கலாம் பெருமையே கிடையாது. சிங்கத்தை பிடிக்கணும். மானை போய் பிடிக்கலாம் பெருமையா? மானை பிடிச்சுக்கலாம் முயற்சி மானா பாக்கூடாது. அதே பத்திரமா போனமா ஒரு மானதான் கார்த்திகராஜா தள்ளிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நாங்கள் தான் ஜகத்துக்கு வர போறோம். ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. மானம் கப்பலை வாட்டி சேர்த்து வாங்கிக்கிறோம். போயிட்டு வாங்க. நான் கிழக்கு வச்சிருக்கேன். வருக பகைவனாக இருந்தாலும் பழகியதற்கு பழகினால் உறவாவார்கள் என்பது பழமொழி. வந்தவருக்கு வரவேற்பு கொடுப்பது எங்கள் மண்ணின் மகிமை, எங்கள் குலப்பண்பு. வருக வேலை வருக. தாங்கள் வரும் நல்வரவாகுங்க. அந்நிய ஆடவர்கள் எனக்கு பேசி பழக்கவில்லை என்றால் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள். ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழச்சி என்கிற முறையில் மணக்கமலும் தமிழை மணக்கமும் தாயே இன்பவில்லையே அன்பு மொழியே உலகின் முதன்மையான மொழியே உன்னை போட்டி புகழதை புகழ் அடைகிறேன் என்ற பெருமை வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் பெயர் போல பூமியில் வாழ்கிறோம் என்ற பெருமை. அப்படிப்பட்ட நான் தாங்களுக்கு பதில்களை சித்தமாக இருக்கிறேன். மான் ஒன்றை தேடிவதாக அண்ணனும் தொழிலும் கூறுகிறார்கள். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகை சற்று விளக்கமாக சொன்னால் தொக்க பதிலை தங்களுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கேன். எடுத்து எம்முங்கள் பார்க்கலாம். மரதகாட்சி போட்ட பாட்டு கம்யூனிஸ்ட்கார இருந்தால் இந்த பாட்டுல இப்ப நடக்கிற அட்டுழியங்களை போல தோல் உரிச்சு காமிச்ச பாட்டு. இந்த பாட்டு இப்ப நடக்கிற அட்டுழியங்களை போல தோல் உரிச்சு காமிச்ச பாட்டு. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியல விட்டுங்க. அப்ப நாட்டோட நடப்பு இப்படி இருக்கு அப்படின்னு இப்ப இல்ல எப்போ சொல்லிட்டு போன பாட்டு. இதை விட தெரு தெருவா கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிஞ்சுகளை படம் பிடிப்பது சுயமா. நான் படிச்ச நாட்டிகளை கேட்டுக்கு வந்த பாட்டை இதெல்லாம் போட்டவங்க வச்சுங்கள ஒரு பயம் இருக்க மாட்டேன். நாடாம இருக்கிறது காரணம் நமக்கு தெரியுது, வெளியே சொல்ல முடியல. வெளியே இதுவே நம்ம குழப்பம் அந்தரமா போயிடும். நாடாத்துக்கு போட மாட்டாங்க. அதனால நீங்க தமிழத்தின் சொன்னீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழத்தின் சொன்ன ஒரே ஒரு தாய்க்குள்ள நீங்க தான் இருப்பீங்க. ஏன்னா
ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய எனக்கு படிச்சு வந்துச்சு, 5-6 பொம்பளை பிள்ளைய படிச்சுட்டு வந்துச்சு வீதியில. அப்ப நானா நடத்திட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன். எரிச்சு பிடிச்சு உனக்கு கண்டிப்பா வரஞ்சிட்டு போனேன். நான் வேற வழி தமிழ்நாட்டில் தமிழா விதிரிய ஏதோ சொல்லிக்கு. இதை விட தமிழ்நாட்டோட தலைநகரம் தெரியுமா? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. பார்த்தா கீக்கிற கிட்டினாங்க தமிழ பேச பத்தியா எவ்வளவு அருமையா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல உங்க எல்லாரும் கேட்கிறேன், அவ்வளவு பேருக்கு பொதுவா சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா காலையில எனக்கு எவ்வளவு சம்பளம் தாராங்களோ அதை நான் வைக்கிற எடுத்துங்க. யாரும் வேணாலும் சொல்லலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா எனக்கு எவ்வளவு சம்பளம் தாராங்களோ அதை நான் வைக்கிறது கேள்வி. மேசை, இதுக்கு பேர் என்ன? மேசை. தபால், ஜன்னல், இது எந்த நாட்டு மொழி? இது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலையா நெட்ல போடுங்க, மேல அதுல போடுங்க. அதுல என்ன போடுறோம் அதுல எதையும் பாருங்க, பார்த்துட்டு பதில சொல்லுங்க. சரி, இது போட்டோம். அடுத்து சுவாமி, சாதம், ஜலம், இது எந்த நாட்டு மொழி? சரி, இதையும் விடுங்க. டீ, காபி, சினிமா, இது எந்த நாட்டு மொழி? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் யாரும் தமிழ் பேசுறேன்? என்கிட்ட சரி, என்கிட்ட ஆத்தாங்கிறேன் நோத்தாங்கிறேன், அவன் மொத்தம் வேலையை முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் தமிழ் பேசுறதுக்கு இலக்கணம் கண்டிப்பா வேணும். இலக்கணம் கண்டிப்பா வேணும். அதுல எதுகை மூலம் வேணும். எதுகை மூலம் இருந்தாத்தான் அந்த பாட்டு பாடலாம். இல்லைன்னு சி என்னடா பாட்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறீங்க, தமிழ்நாட்டில் இங்கேயே போயிடுச்சு, வேற போயிடுச்சு. அது ஏற்கனவே இப்ப வித்துட்டு போயிருப்பாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னா கூட்டு முயற்சி. தமிழ்நாட்டுல இந்தியாவுல என்ன முயற்சினா, நான் கையெழுத்து போட்டா என் மொண்டாட்டியும் போடணும், அதனால இழுத்து கிழக்கு. இல்லைன்னா எப்பவோ வந்துட்டு போயிருப்பாங்க தமிழ்நாட்டை. சரி, அதாவது இப்ப நீங்க வந்தார வாழ வைக்க தமிழகம் செஞ்சில நம்ம தேச தலைவர் ஒருத்தர் வந்தார். தேச தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். எந்த ஊருக்கு தெரியுமா? ஸ்ரீ பெரம்பலூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தார். நம்ம தேச தலைவர் ஒருத்தர் வந்தாரு. திருப்பி அவர் நாட்டுக்கு போனாரா இல்ல நீங்க கொண்டு விட்டீங்களா? ரெண்டே விஷயம் இல்ல. திருப்பி அவர் நாட்டுக்கு போனாரா இல்ல நீங்க கொண்டு விட்டீங்களா? ரெண்டு விஷயம் என்ன? சரி, அது போட்டு மான பிடிக்க முடியுமா? கேட்டீங்கள ஏன் மான பிடிக்க முடியாம ஒண்ணு இருக்கு? பிடிக்க முடியாத மான ஒண்ணு இருக்கு. நாங்க என்ன பண்றது தெரியுமா? எதுக்கா அப்படி சொல்ல தெரியுமா? இப்ப சல்மான் கான் சினிமா நடிகர், ஹிந்தி நடிகர் சல்மான் கான் இருக்காரு. அவர் மான பிடிச்சதுனால இப்ப உள்ள எடுத்து வந்தாரு வெளியே. அதனால பிடிக்கிறது நினைக்கிறது இல்ல. நாங்க நினைச்சோம்னு வச்சுக்கீங்க, அது எங்க இருந்தான்னா சரி சரி போயிட்டு போகுது, நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிறது கொஞ்சமா. அதனால உங்களது விரிவான சீமத்துக்குள் துரிதமான சூனம் புகுந்து விட்டது. அதை கொண்டு செல்ல வேண்டும். சம்மதம் கூறுதல் பார்க்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லுவோம். வரலாறு படிச்சிருக்கீங்க. பெரியார், மிகப்பெரியார் மகாநாட்டியம் முடிச்சாலும் வாய் பூரா கொழுப்பு அதிகம். என்ன வேணாலும் பேசுவார், எதை வேணாலும் தைரியமா. ஏன்னா அந்த காலத்துல வந்து காக்காவை பிடிச்சி வர்றவங்க என்னால இப்படிதான் நான் இப்படிதான் பேசுறேன், இப்படிதான் நான் தொழில் பண்ணுறேன், இஷ்டம்னா போடுங்காட்டி போடாத ஒரே ஒரு ராஜபாடு நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்டு புயல்ராஜ் என்னங்கிற. ஆனா மேடையில வந்து அகராது என்ன ஒரு தமிழ்நாட்டு தமிழகத்திலே தைரியமா பேசுற தைரியம் வந்து நமக்கு தான் வேற எங்கேயும் பேச முடியாது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டி வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கண்ணில் ரத்தம் வரும். கண்ணில் இதயத்துல ரத்தம் வடியும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க நம்ம மக்கள். என்ன கொஞ்சம் மாற்றங்கள், அவ்வளவுதான். அது மாற்றங்கள் வந்து நிச்சயமா மாறும். காலநிலை மாறுற மாதிரி, பருவநிலை மாறுற மாதிரி சில மாற்றங்கள் இப்ப வந்துட்டு அது காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சிடும். சேர நாடு தான் சொல்லுவாங்க. சேர நாடுங்கிறது இன்னைக்கு கேரளா, பாண்டிய நாடுங்கிறது மதுரை, மகனூர்